மிட்டாய் முதல்ல கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. ரெசிபியும் செய்ய சிம்பிளாக தான் இருந்தது. சரி நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம்ப்பா. கோவா வந்து நாங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ரெடி பண்ணோம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சினா நமக்கு ஒரு 200 கிராம் கோவா கிடைக்கும். இந்த கோவாவோட நம்ம பாதாம் வந்து ஒரு 40 பாதாம் பக்கம் நைட்டே ஊற வச்சு அதை தோல் எடுத்து நம்ம பேஸ்ட் ஆக்கி இந்த கோவாவோட சேர்த்திக்க வேண்டியது தான். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6 முட்டை சேர்த்துக்கணும். இதோட இந்த முட்டை வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும்ப்பா. நல்லா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க வேண்டியது தான். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே லிக்விட் ஆகிடுது. லிக்விட் ஆனதுனால நம்ம அப்படியே வச்சு பேக் பண்ண முடியாது. அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கிண்டுனா திக்னஸ் ஆகிடும். இதை அப்படியே எடுத்து ட்ரேக்கு மாற்றி ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஒரு 1 மணி நேரம் பேக் பண்ணிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 40 நிமிஷம் தான் பேக் பண்ணோம். முதல் டைம் செஞ்சு பார்க்குறதுனால ஒரு 40 நிமிஷம் தான் பேக் பண்ணோம். இன்னொரு 1/4 மணி நேரம் விட்டுருந்தா நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது.